அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகளை படைச்சிருக்கான். அப்படிப்பட்ட சிறந்த படைப்பாக சொல்வது மனித சமுதாயத்தை மட்டும்தான். அந்த மனித சமுதாயத்திலும் கூட அல்லாஹ் மிகவும் உற்று நோக்குவது இந்த வாலிப சமுதாயத்தை. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த யங் ஜெனரேஷன் எடுத்தோம் அப்படின்னா பல ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறோம். அதற்கு குர்ஆனும் சுன்னாவும் என்னென்ன வழிகளை கற்றுத்தருகிறது அப்படின்றத பற்றி ஷேக் உஸ்தாத் அப்துல் பாசித் புகாரி அவர்களோடு கலந்தாய்வு செய்வதற்காக இன்ஷா அல்லாஹ் இந்த பாட்காஸ்ட்டை அல்லாஹ் இஹ்லாஸோடு ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹய்யாக்குமுல்லாஹ். எப்படி இருக்கீங்க ஹபீப்? எப்படி இருக்கீங்க நீங்கள்? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன் நானும். ஹபீப், ஏன் இந்த டாபிக் திரும்ப திரும்ப யங் ஜெனரேஷனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, எவ்வளவு தான் நாங்கள் அறிவுரைகள் கேட்டாலும் இஸ்லாம் என்பது ஒரு ஒரு விஷயத்தை கைட் பண்ணுது. ஆனால் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வரல, முதலாவது. ரெண்டாவது, யங் ஏஜை பற்றி ஏன் இஸ்லாம் எவ்வளோ வலியுறுத்துது? இஸ்லாம் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா சமூகமும் சரி அல்லது எல்லா மனித இனமும் சரி மிகவும் குறிப்பாக கவனிக்கக்கூடிய பருவங்கிறது இந்த வாலிப பருவம் தான். எல்லா சமூகமும் சரி. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது கூட மனிதனை அல்லாஹ் படைக்கிறான், பலகீனமான ஒரு நிலையிலிருந்து ஒரு மனிதன் வருகிறான். அந்த பலகீனமான நிலைக்கு அப்புறம் மின் பஅதி தஅஃபின் குவா, உறுதியான ஒரு பருவத்திற்கு அல்லாஹ் கொண்டு வர்றான். அதுக்கப்புறம் அந்த கூவத்தான் அந்த பருவத்துக்கு அப்புறம் மறுபடியும் பலகீனமான ஒரு பருவத்துக்கு இறைவன் கொண்டு போகிறான். நரைகள் வருது அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அதாவது குழந்தை பருவங்கிறது ஒரு பலகீனமான பருவம். அதாவது அவனால் எதையுமே செய்ய முடியாத, இன்னொருத்தருடைய உதவியோடு தான் அவன் செய்ய முடியுங்கிற ஒரு பருவம் குழந்தை பருவம். அந்த பருவத்திலிருந்து அவன் மீண்டு எல்லாத்தையும் தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட இருந்தோ தன்னை சார்ந்து வாழக்கூடிய மக்கள்கிட்ட இருந்தோ கற்றுக்கிட்டு ஒரு பலமுள்ள ஒரு பருவத்துக்கு வருவான். அவனால் எல்லாத்தையும் செய்ய முடியும், அவனால் எதையுமே யோசிக்க முடியும், சிந்திக்க முடியும், அவன் என்ன நினைக்கிறானோ அதை நோக்கி அவனால் நகர முடியும். அந்த பருவத்துக்கு அப்புறம் அவன் அதை முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் அவன் பலகீனமான ஒரு முதுமையுடைய பருவத்துக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் நரைகள் வருது, அவன் வயதாயிடுறான், மரணம் ஆயிடுறான். இந்த 3 பருவம் தான்: குழந்தை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம். இந்த 2 பருவத்திலையும், குழந்தை பருவத்திலையும் முதுமை பருவத்திலையும் பலகீனமான மனிதன், அவனால் எதையும் செய்ய முடியாது, யாருடைய துணையோடு தான் செய்ய முடியும். ஆனால் இந்த வாலிப பருவத்தை தான் கூவத் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது, பலமுள்ள பருவம். இந்த பருவத்தில் தான் அவன் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும், செய்ய முடியும். அவனால் இயற்கையாகவே எல்லாத்தையும் நோக்கி நகர முடியும். அவன் இலக்கை நோக்கி, லட்சியத்தை நோக்கி, அவனுடைய குறிக்கோளை நோக்கி, அவன் எதிர்காலத்தை எப்படி அமைக்கணுங்கிறத நோக்கி அவனால் நகர முடியக்கூடிய பருவம் இந்த வாலிப பருவம் தான். அதெல்லாம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5க்கு முன்னால் 5ஐ தேடிக்கொள்ளுங்கன்னாங்க. 5 விஷயம் வர்றதுக்கு முன்னாடி 5 விஷயத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் முதல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, உன் வயோதிகம் உன்னை வந்தடைவதற்கு முன்னால் வாலிபத்தை தேடிக்கொள்னாங்க. ஏன்னா இந்த வாலிபம் தான் உன்னால் இந்த உலகத்தை நோக்கியும் மறுமைக்காக நீ வைக்கக்கூடிய இலக்கை நோக்கியும் நகருவதற்கு உள்ள பருவம். அதனால தான் இஸ்லாமும் சரி மற்ற சமூகமும் சரி இந்த வாலிப பருவத்தை வந்து மிக 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 நேர்த்தியாக சரியான முறையில் வழிகாட்டணும்னு நினைக்குது. விவேகானந்தர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் கூட சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 100 வாலிபர்களை இடத்துல கொடுங்க, இந்தியாவை நான் ஒரு உயர்ந்த நாடாக ஆக்கி காட்டுறேன்னு சொல்லி. அந்த பருவத்துடைய சக்தியும், அந்த பருவம் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒன்று சேரும் போது இருக்கக்கூடிய சக்தியும் மிக பலமானது. அதனால தான் இஸ்லாமும் சரி மற்ற சமூகமும் சரி இந்த பருவத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஹபீப், இப்போது இன்றைக்கி நாம் யங் ஜெனரேஷனாக இருக்கக்கூடியவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடியது புது பிரச்சனைகளாக இருக்குது. ஆனால் நம்ம இது அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சஹாபாக்கள் பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸை மேபி ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதை நம்ம வாழ்க்கை வரலாறாக பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சஹாபாக்களை வழி நடத்துனாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிச்சு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தை பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இருந்த பெரும்பான்மை மக்கள் சமூகத்தில் பெரும்பான்மை சஹாபாக்கள் வந்து வாலிபர்கள் தான். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மதீனாவுக்குள்ளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழையும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டும்தான் நரைமுடி இருந்துச்சு. அவங்க மட்டும் அதை மறைக்கவும் ஹன்னா போன்ற மருதாணியை வச்சு மறைச்சிருந்தாங்க. மற்ற பெரும்பான்மை கூட இருந்த எல்லா கூட்டமும் சஹாபாக்களில் எல்லாருமே வாலிபர்கள் தான். அதுவும் சிறிய வயதையுடைய வாலிபர்கள் தான் அதிகம். 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஹாபாக்களை விட 10 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள சஹாபாக்கள் அதிகம் இஸ்லாம் ஆரம்பத்தில் ஏற்றது. அலி பின் அபி தாலிப் அவங்க 20 வயசுக்கு உட்பட்டவங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு 20 வயசுக்கு உட்பட்டவங்க. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சிறிய வயது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் சிறிய வயது. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் சிறிய வயது.
இத்தனை பெரும்பான்மை சஹாபாக்கள், நம்ம பெரிய பெரிய சஹாபாக்கள்னு சொல்கிற முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சிறிய வயது, உமர் இப்னு கத்தாப் சிறிய வயது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 38 வயது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது, 40 வயதை தாண்டி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் மிக குறைவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகத்தில். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை உறுதிப்படுத்தணும்னு நினச்சாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை அந்த வாலிபர்களை கொண்டு தான் பலப்படுத்தினான் இல்லையா? முஸஅப் இப்னு உமைருடைய வரலாறு நமக்கு தெரியும். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு வரலாறு தெரியும். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் தான் அபிசீனியாவை நோக்கி பயணம் செஞ்சு அந்த அரசருக்கு முன்னாடி யார் இஸ்லாமை எடுத்து சொல்லி நம்மளை இந்த நாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு உதவியாக இருப்பாங்கன்னு சஹாபாக்கள் தேர்ந்தெடுத்ததில் முன்னாடி போனது ஜாஃபர் அபி தாலிப். 18 வயது வாலிபர் அவர், 18லேருந்து 20 வயதுக்குள்ள வாலிபர் தான் அவர் இல்லையா? அல்லாஹ் இந்த சமூகத்தையே அவங்களுக்கு கொண்டு தான் பலப்படுத்தியிருக்கான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க சஹாபாக்களில் வாலிபர்களுக்கு முன்னிலைப்படுத்துவதில். ஹபீப், இப்போ நம்ம ஒரு சில சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளவு துன்புறுத்தல் நடந்தாலும் சஹாபாக்கள் அது மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக தீனை வச்சுருந்தாங்க. நாம் கேட்டதில் நிறைய சஹாபாக்கள் இருக்காங்க. இப்போ உதாரணமாக முஸஅப் இப்னு உமைர் போன்ற பல சஹாபாக்கள் இருக்காங்க. உதாரணமாக ஹப்பாப் இப்னு அர்த் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு ஒரு சில சஹாபாக்கள், உதாரணமாக ஹப்பாப் இப்னு அர்த் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய சம்பவங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் பல விஷயங்கள் நம்மளுக்கு போகுது. உங்களுக்கு எந்த ஒரு சஹாபியுடைய விஷயம் இந்த மாதிரி இந்த யூத்துடைய கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய இருந்தது அப்படின்றத நீங்கள் யோசிக்கிறீங்க? அடிக்கடி நான் நினைவு கூறக்கூடிய ஒரு நபித்தோழர், அடிக்கடி மக்கா மதீனாவுக்கு போகிறதுனால அதிகமாக எனக்கு மனசில் வரக்கூடிய ஒரே நபித்தோழர் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. நான் மக்காவும் மதீனாவும் அவருக்கு ரொம்ப நெருக்கமானது. ஏன்னு சொன்னால் மக்காவுடைய ஆரம்ப கால அழைப்பு பணியில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மக்காவுடைய செல்வந்தர்களுடைய குடும்பத்திலிருந்து வந்தவர் முஸஅப் இல்லையா? அவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. முஸஅப் உடைய செல்வத்தை நீங்கள் பாதியாக்கி மக்காவில் இருக்கக்கூடிய பலருடைய செல்வத்தை ஒன்று சேர்த்தாலும் ஈடாகாது. அவ்வளோ பெரிய செல்வந்தர் அவர். காலையில் ஒரு ஆடை, மாலை ஒரு ஆடை, இரவு ஒரு ஆடை, காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு அப்படின்னு வறுமை இருக்கும்போது கூட நறுமணங்களை பூசிக்கொண்டு தெருக்களில் நடக்கும்போது மாலை வரை நறுமணம் இருக்கக்கூடிய அளவுக்குள்ள விலை உயர்ந்த எல்லா ஆடைகளும் வசதிகளும் உள்ள ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக வீட்டை விட்டு துரத்தப்படுறாரு. அம்மா போயிருன்னுறாங்க. அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போகிறாரு, திரும்பி வர்றாரு. அவங்க அம்மாவை பார்க்காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போகிறாங்க. இப்போ அம்மா கூப்பிட்டு கேட்குறாங்க, நான் ஒன்று பெற்றிருக்கேன், வளர்த்துருக்கேன், நீ என்ன ரசூல்லாங்கிற ஒரு முஹம்மதுங்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கப்புறம் அவரை நீ சந்திக்க போகிற அளவுக்கு முக்கியமாயிட்டாரா? இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் தொடர்பு இல்லைங்கிறாங்க. இப்போ அவர் தாயிட்ட சொன்ன ஒரு வார்த்தை முக்கியமானது. அவர் சொன்ன, தாயே, நீங்கள் என்னை ஒரு வயிற்றுடைய இருளிலிருந்து, கருவறையுடைய இருளிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை இந்த உலகத்துடைய அநீதத்தின் இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. அவரை தான் நான் நேசிக்க முடியும் உங்களை விட, அவருடைய பாதையை தான் நான் தேர்ந்தெடுத்து போக முடியுங்கிறாங்க இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மார்க்கத்தை படிக்கக்கூடிய அந்த தோழர் மக்காவுடைய பருவத்தில் மதீனாவிலிருந்து அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் அக்கபாவுடைய உடன்படிக்கைக்காக வர்றாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவை கூட்டு போகணுங்கிற சில எண்ணத்தோட சில தோழர்கள் மதீனாவாசிகள் வர்றாங்க. ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. கேட்குறாங்க, எங்களோட யாரையாவது அனுப்புங்க, அவங்க குர்ஆனை சொல்லிக் கொடுக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாமை சொல்லிக் கொடுக்கட்டும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்தது முஸஅப. 20 வயது கூட இருக்காதவருக்கு அவரை சேர்த்து அனுப்புகிறாங்க. 2வது உடன்படிக்கை மதீனாவாசிகள் அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்க வரும்போது வந்தவங்க 70 பேருக்கும் மேலே. அப்போ அந்த 60 பேர் அதிகமானதுடைய இஸ்லாமிய ஏற்புக்கு காரணம் யார்? முஸஅப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மதீனாவுக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அமைகிறதுக்குள்ள அடித்தளத்தை அமைத்து யூதர்கள் பலரையும், அன்சாரிகள் மதீனாவாசிகள் பலரையும், மதீனாவாசிகளுடைய தலைவர்கள் பலரையும் அல்லாஹ்வுடைய தீன் பக்கம் இணைச்சு ரசூலுல்லாஹ் வரதுக்கு முன்னாடியே மதீனாவுக்குள்ள இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ள அடித்தளங்களை வச்சு ரசூலுல்லாஹ் வந்த உடனே அரண்மனைக்குள்ள, ஒரு அரசவைக்குள்ள, ஒரு மிகப்பெரிய நாற்காலிக்குள்ள அமர வைக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அமர வைச்சதுக்குரிய அடிப்படையே முஸஅப் தான் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அந்த முஸஅப் அல்லாஹ்வுடைய தீனில் இருந்த அந்த அர்ப்பணிப்பு அவருடைய உலகத்தில் அவருக்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் அவருடைய ஆடை கிழிந்த ஆடை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய முறை முஸஅபை பார்த்து அழுதுருக்காங்க. இன்னும் முஸஅப், அல்லாஹ் உன்னுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு முஸஅப், இப்படிப்பட்ட ஆடைகள் அணிஞ்சிருக்கியன்னு சொல்லி. அந்த முஸஅப் மதீனாவுக்கு உள்ள அந்த இஸ்லாமிய ஏற்புக்கு எல்லாத்துக்கும் காரணமாகி உஹதுடைய போர்க்களத்தில் மரணமாகிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னாடி முஸஅபுடைய ஜனாசா கொண்டு வரப்படுது. தேம்பி அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறாங்க ஹம்சாவுடைய ஜனாசாவுக்கு அப்புறம்.
ஏன்னா முஸ்அபோடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த நெருக்கம் அவ்வளவு நெருக்கம். அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோற்றத்தை ஒத்த தோற்றம் மாதிரியே இருப்பார் முஸ்அப். அதனால உஹதுல முஸ்அபுடைய மரணத்தை பார்த்து காஃபிர்கள் வந்து ரசூல்லா மரணம் ஆயிட்டாங்கன்னாங்க இல்லையா. ரசூல்லாவை பாதுகாக்கிறதுக்காகவே கொடி எடுத்துட்டு வேகமாக வெளியே ஓடி மரணமான ஷஹீதான சஹாபி அவர். அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுது. அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்கிறதுக்காக கஃபன் போடுறாங்க. அவருடைய காலை மூடினால் தலை தெரிந்தது, தலையை மூடினால் கால் தெரிந்தது. இது ஒரு ஒரு வாயில் வார்த்தையாக சொல்லும்போது ஒரு அடுக்கு மொழியாக இருக்குது. ஆனால் அதனுடைய நிலைமை ரொம்ப மோசமானது இல்லையா. எப்படி செல்வந்தவராக வாழ்ந்தவர் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக ஒரு நிலைமை முழுவதுமாக தலைகீழாக மாறிடுது. பின்னாடி காலத்தில் ஹப்பாப் சொன்னீங்கல்ல, ஹப்பாப் மிகப்பெரிய தியாகம் செஞ்ச ஒரு நபித்தோழர். முதுகில் தோலே கிடையாது, நெருப்புப்பட்டவருக்கு. ஹப்பாபுக்கு முன்னாடி உணவுகள்லாம் பின்னாடி காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு அப்புறம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ரோம் பாரசீகள் அமையும் போது அவருக்கு முன்னாடி வைக்கப்படுது உணவுடைய விரிப்புகள் எல்லாம். ஹப்பாப் சொல்கிறாரு, அந்த உணவுகள் அந்த அலங்காரங்கள் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எங்களோட முஸ்அப் வாழ்ந்தார், அவர் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தார், மரணமானார், அடக்கம் செய்ய போனோம், அவருடைய காலை மூடினால் தலை தெரிந்தது, தலையை மூடினால் கால் தெரிந்தது. அவங்களுக்கு அப்புறம் இந்த உலகம் எங்களுக்கு விசாலமாக்கிருச்சு. அவங்க சொன்ன வார்த்தை முக்கியமானது. நான் பயப்படுறேன், அல்லாஹ் வந்து நாங்கள் செஞ்ச நலவுகளுக்குரிய கூலியை இந்த உலகத்திலேயே அல்லாஹ் முற்படுத்திட்டானோ, கொடுத்துட்டானோ, அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ வசதிகளும் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஏழ்மையான மரணமும் அல்லாஹ் கொடுத்தானோ அப்படின்னு சொல்லி ஹப்பாப் நினைவு கூர்ந்தாங்க. இப்போ அவ்வளோ நெருக்கமான ஒரு தோழர் ஒரு வரலாற்றை படித்ததுக்கு அப்புறமும் அதை மக்களுக்கு எடுத்து வைக்கணுங்கிற ஆர்வம் அந்த வரலாற்றிலிருந்து வரும்போதும் எனக்கு நெருக்கமான தோழரில் ஒருவர் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஹபீப், இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டித்த இந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். எவ்வளோ பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை தவறு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது எந்த நிலையிலாக இருந்தாலும் தவறு, அதை துறந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா, உதாரணமாக ஹம்ரு, இந்த ஆல்கஹால் அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சு. இதை பற்றி இஸ்லாம் என்ன நம்மளுக்கு வலியுறுத்துது? அதாவது மது அப்படிங்கிறது ஹம்ர் அப்படின்னா மஹாமர் அல் அக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையை மயக்கடிக்கக்கூடிய ஒன்று தான் மது. மதுங்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒயின் இன்னைக்கு சொல்லக்கூடிய பேர்கள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இல்லை. மது தான் இருந்துச்சு, போதை தரக்கூடிய ஒன்று. இப்போ மூளையை மயங்கடிக்கக்கூடிய எதுவை ஒரு மனிதன் அருந்தினாலும் எதை பயன்படுத்தினாலும், அது வந்து லிக்விட் வாயிலாக இருந்தாலும் சரி, இன்ஜெக்ஷன் வாயிலாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ட்ரக்ஸ்லாம் வேறு வகையில் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு உருவத்தில் வந்துடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க, பின்னாடி காலத்தில் மதுவை மக்கள் ஹலாலாக்கி கொள்வாங்க, அனுமதிச்சு கொள்வாங்க. யுஸம்மூனஹா பிகைரி இஸ்மிஹா, சுப்ஹானல்லாஹ், வேறொரு பெயர் அதுக்கு பயன்படுத்தி அதை வந்து அனுமதி அளிச்சுப்பாங்கன்னாங்க. ஏன் மதுவை வந்து இஸ்லாம் அவ்வளவு கோபமாக அவ்வளவு சாபமாக அளிக்கக்கூடிய விஷயமா? அது வந்து ஷைத்தானுடைய செயல். ஃபஜ்தனிபூ, அதை விட்டு விலகி கொள்ளுங்கள். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல்களில் ஒன்று. ஃபஜ்தனிபூஹு, அதை விட்டு விலகி கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடையணும்னா சொல்லி குர்ஆன் சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சாங்க குடிப்பவரை, வாங்குபவரை, விற்பவரை, ஊற்றி கொடுப்பவரை, சுமப்பவரை, அதை தயார் செய்பவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யாரையும் விட்டு வைக்கல. இந்த சுவடு யாருடைய வாழ்க்கையில் இருந்தாலும், யார் இதுக்கு உதவி செஞ்சாலும் அவங்க ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபத்துக்கு உண்டானவங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாளைக்கு மறுமையில் யார் இந்த உலகத்தில் மதுவை தனக்கு அனுமதித்துக் கொள்வானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் மதுவை அல்லாஹ் ஹராமாக்கி கொள்வான், தடுத்து கொள்வான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3 முறை ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் மதுவை மீண்டும் மீண்டும் அவன் அருந்தி 3 முறை பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் மதுவை அருந்தினால் அல்லாஹ் நரகவாதிகளுடைய ஷீலை அவனுக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொள்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, மது ஒரு சமூகத்துக்குள்ளே நுழையுதுன்னா அந்த சமூகம் அழிஞ்சிரும். எதில் அழியும்னா நோக்கத்தில் அழிஞ்சிரும். அந்த சமூகத்துக்கு ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம், ஒரு நீதிக்காக, ஒரு அநீதத்துக்கு எதிராக போராடக்கூடிய எந்த குணமும் அவனுடைய உள்ளத்தில் இருக்காது. எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் ஆயிடுவான். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, வலா தக்கூனு கல்லதீன நஸ்ஸுல்லாஹ் ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். கரெக்டாக, உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். நீங்கள் அல்லாஹ்வை மறந்தவர்கள் ஆயிட்டீங்கன்னா உங்களையே நீங்கள் மறந்துடுவீங்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய கட்டளையில் அல்லாஹ் தடுத்த இந்த விஷயத்தை எவன் ஒருவன் செய்ய ஆரம்பிக்கிறானோ, எந்த ஒரு சமூகம் செய்ய ஆரம்பிக்குதோ அந்த சமூகம் தன்னையே மறந்துடும். உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அவங்க தான் பாவிகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஹபீப், இப்போது இவ்வளவு வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயங்களில் எனக்கு
நார்மலைஸாக சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், ஃபத்வாக்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சிகரெட்லாம் ஹராமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சிகரெட் போதை தருதா அப்படின்ற ஒரு கேள்விலாம் நார்மலைஸாக கேட்குறாங்க இல்லையா? அதை பற்றி என்ன? சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடு உள்ள விஷயமா இருந்தாலும் ஒரு ஒரு விஷயத்தில் ஹராம் ஹலால் அப்படின்னு வரும்போது எதுக்காக இஸ்லாம் அதை ஹராமாக்குதுங்கிற ஒரு அடிப்படை இருக்குல்ல. சிகரெட்டை ஹலாலாக்குற அறிஞர் யார்? யார் இதை ஹலால்னு சொல்கிறா? ஒரு மக்ரூ தடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்களே தவிர ஹலால்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதை விட்டு விலகிக்கோங்க அப்படிப்பட்ட காரியம்தான் சொல்லி. ஆனால் மூளையை மயங்கடிக்கக்கூடியதான் ஹம்பர் மதுனா, சிகரெட்டும் மூளையை மயங்கடிச்சிரும். அது மட்டும் இல்லை, ஸ்மோக்கிங், நீங்கள் சிகரெட் பாக்கெட்டை வாங்கி பார்த்தாலே அதில் என்ன இருக்கும்? ஸ்மோக்கிங் கில்ஸ். இது ஒன்று கொன்றும். அல்லாஹ் நல்ல விஷயங்களை ஹலாலாக்குகிறான், கெட்ட விஷயங்களை அல்லாஹ் ஹராமாக்குகிறான் தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடிய ஒவ்வொரு நொடியும் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் இந்த சிகரெட்டினால், இந்த புகையினால், நீங்கள் எங்கே போனாலும், எந்த சென்டருக்கு போனாலும், எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் சிகரெட் அடிக்காதீங்க, ஒரு உயிரை கொள்ளும், மதுவும் புகையும் உங்கள் உயிரை கொள்ளும்னு எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறாங்க. நாடும் சரி, நாட்டுடைய அரசாங்கமும் சரி, அல்லது எல்லா வழிமுறைகளையும் சரி சொல்லக்கூடிய ஒரு உயிரெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இஸ்லாம் எப்படி ஹலாலாக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு புரியலை. ஒரு தீய விஷயத்தை தான் அல்லாஹ் ஹராமாக்குவான், நல்ல விஷயங்களை அல்லாஹ் அனுமதித்துக் கொள்வான். தன் கரத்தாலேயே ஒருவன் தன்னை அழிக்கக்கூடிய, தன் உயிரை மாய்க்கக்கூடிய, அல்லாஹ் கொடுத்த அமானிதமான இந்த உடலை சிதைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய இந்த புகையை எப்படி இஸ்லாம் ஹலாலாக்கும்? இது அவங்க தங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நான் ஹலாலை தான் செய்கிறேன், இது ஹராம் இல்லை, இது தடுக்கப்பட்டது ஒன்று தான், மக்ரூஹ் தான். மக்ரூஹ்னா என்ன? மக்ரூஹ் செஞ்சால் அல்லாஹ் அப்படி விட்டுருவான்னு அர்த்தமா? பாவம் அல்லாஹ் எடுத்துக்கொள்ள மாட்டான், நாளைக்கு மறுமையில் அதை குறித்து அல்லாஹ் கேட்க மாட்டான்னு அர்த்தமா? இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுமதிக்காத ஒரு செயலை செஞ்சுட்டு ஹலால்னா அதை ஹராம், ஓகே நான் ஹராம் தான் செய்கிறேன்னு செய்யக்கூடிய ஒருவனுடைய பாவத்தை விட இது ஹராம் இல்லை ஹலால்னு செய்வான் தெரியுமா? அது மிகப்பெரிய கொடூரமான பாவம். அது அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களை பாதுகாக்கணும். ஹபீப், இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கக்கூடியது, இன்றைக்கி இருக்கக்கூடிய யூத் ஃபேஸ் பண்ணக்கூடியது ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், லவ் பிரேக்கப்லேருந்து நான் சூசைட் தாட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்றைக்கி நியூஸில் பார்த்தாலும் நிறைய அதோடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாகிட்டே போகுது. மன நிம்மதியை தேடி தான் ஒரு மனிதன் இதற்காகலாம் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்திக்கிறானோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான், மறுமை நாள் நெருங்கும்போது இந்த மாதிரி ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, சூசைடல், அது மரணிக்கணுங்கிற எண்ணம் இதுவெல்லாம் அதிகமாயிரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுடைய இறுக்கமே அதுதான். முன்னாடி இந்த ஜென்ரேஷனுடைய தற்கொலைகளுடைய எண்ணிக்கையும், ரூமில் அடைச்சி கொண்டு இருட்டில் உட்காரக்கூடிய எண்ணிக்கையும், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுடைய எண்ணிக்கையும் ரொம்ப அதிகம் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாள் நெருங்கிறதுக்கு முன்னாடி மன்னரிகள், அதாவது செத்துப்போன அந்த இடத்த பார்த்து மனிதன் சொல்லுவான், உன் இடத்துல நான் இருக்கக்கூடாதான்னு ஆசைப்பட்றேம்மா. இப்போ எல்லாருமே மரணத்தை விரும்ப ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் மறுமைக்கு முன்னாடினாங்க. அந்த ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் சோகமாக, யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சி இல்லாமல், யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் இருளில் உட்கார்ந்துருக்க மாதிரி, ஐயோ வாழ்க்கை என்னடா வாழ்க்கைங்கிற சொல்கிற மாதிரி தான் எல்லாருடைய பெரும்பான்மை மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்குது. அதில் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அதுலேருந்து வெளியே ஓடுறதுக்குள்ள காரியங்களை நோக்கம் இல்லாதவங்க, வாழ்க்கைக்கு எதுக்காக வந்திருக்கோம், எதை நோக்கி நம்ம போகிறோம், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது இதுக்கப்புறம்ங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது என்ன? ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்களா, அல்லது அவங்க வாழ்க்கையில் எதிராக ஒன்று தோத்துட்டாங்களா, நீங்கள் சொல்ல மாதிரி லவ் பிரேக்கப் ஆகிடுச்சா, என்ன செய்வாங்க? போய் மது குடிப்பாங்க, போய் சிகரெட் அடிப்பாங்க, போய் போதை பழக்கத்துக்கு அடிமையாவாங்க, அல்லது தான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எதுவுமே செய்யாமல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு சொல்லி இருட்டில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஒரு முஃமினுக்கு, இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு இப்படி வாழ்க்கையில் நிம்மதியற்ற சோதனைகள் வராமல் எல்லாருக்கும் இருக்காது. எல்லாருக்கும் சோதனைகள் வரும், நல்லவங்களுக்கும் வரும், கெட்டவங்களுக்கும் வரும். எல்லாரையும் மனிதன்னு பிறந்தாலே வல்லனபுல் ஒன்னக்கும் நல்லா சொல்லிட்டான், உங்களை சோதிச்சு தான் ஆவேன்னு சொல்லிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அதிகமாக அஷத்து பலா, இந்த உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டது யார்? நபிமார்கள்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு வந்தவங்க. நீங்கள் எவ்வளவு ஒரு மனிதனுடைய சோதனை அல்லாஹ் எப்படி கொடுப்பான்னா அவனுடைய மார்க்கத்துக்கு தக்கன கொடுப்பான்னாங்க. நீ எவ்வளவு மார்க்கத்தில் உறுதியாக இருக்கியோ அவ்வளவு உறுதியான சோதனைகள் உனக்கு வரும்னாங்க. அப்போ எல்லாரையும் அல்லாஹ் சோதிப்பான், பாவி நல்லவன்னு வராமல். இப்போ சோதனை வரும்போது இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு குர்ஆன் கொடுக்கக்கூடிய வழி, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய நினைவுக்கு வா,
அல்லாஹ்வின் பக்கம் வா, அங்கே தான் உனக்கு நிம்மதி இருக்குது. தொழுகைக்கு வா, அதுதான் உனக்கு நிம்மதி இருக்குது. உனக்கு இந்த உலகத்தில் சிரமங்களை தாண்டி சோதனைகளை தாண்டி நிற்க முடியலையா, சுஜூதில் விழுந்து ரப்புக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய நினைவில் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அவனுடைய நினைவில் தான் உன்னுடைய உள்ளத்துடைய அமைதி இருக்குது. இப்போ அல்லாஹ்வுடைய அமைதியை நோக்கி தான், அல்லாஹ்வுடைய நினைவை நோக்கி தான். சோதனையிலேருந்து வெளியே வரணும்னா யார் நாடனா முடியும்? இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரணும்னா யார் நாடனா முடியும்? யாருடைய கையில் இந்த இருளை, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இருளை வெளிச்சமாக்க முடியும்? எனக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை நீக்க முடியும்? அல்லது இதை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் எனக்கு கொடுக்க முடியும்? யார் கொடுக்க முடியும்? அல்லாஹ். அவனின் பக்கம்தான் போவான். ஷைத்தானை நாடக்கூடியவங்க தான் இந்த மாதிரி செயல்பாடுகள் பக்கம் போய் தன்னை அழிச்சு கொள்வாங்க. சோதனை வந்தவன் ஒரு இறைநம்பிக்கை கொண்டவன் அல்லாஹ்வின் பக்கம் போய் அதுலேருந்து வெளியே வரக்கூடிய, அதில் நிம்மதி தேடக்கூடிய இடங்களுக்கு போயிடுவான். இதுதான் இறைநம்பிக்கை கொண்டவனுடைய பண்பாக இருக்கும். ஹபீப், இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம தொழுகையிலிருந்து தூரமாகிறோமோ அப்படின்ற ஒரு, தொழுகை தொழுதாலும் அது அல்லாஹ்விற்காக தான் தொழுகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. தொழுகையின் மூலியமாக நம்ம என்னென்ன விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம்? தொழுகை தான் இறைநம்பிக்கை கொண்டவனுடைய அடிப்படையே. ஒரு மனிதன் தொழுகையை தன்னுடைய வாழ்க்கையில் கடமையான தொழுகையை, குறிப்பாக கடமையான தொழுகையை ஒரு இறைநம்பிக்கை கொண்டவன் எடுத்துக்கொள்ளன்னா அவன் அவ்வளோதான், அல்லாஹ்விடமிருந்து தூரமாயிட்டான். அல்லாஹ்வும் இவன் அல்லாஹ் விட்டு தூரமாகிறதுக்கு முன்னாடியே தொழுகை இல்லாதவனிடமிருந்து அல்லாஹ் அவனை விட்டு தூரமாயிடுவான். ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அவனை விட்டு தூரமாகிறது, அவனுடைய கண்காணிப்பை விட்டு தூரமாகிறது. அந்த கண்காணிப்பை விட்டு இறைவன் தூரமாகிட்டான்னா, அவனை நேர்வழிப்படுத்துறதுலையோ, அவனுக்கு ரஹ்மத் செய்யறதுலையோ, இரக்கம் காட்டுறதுலையோ இறைவன் தூரமாகிட்டான்னா அதை விட பெரிய தண்டனை எதுவுமே இல்லை. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லஹதுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா, எமக்கும் இறைநம்பிக்கை கொண்டவங்களுக்கும் இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்களுக்கும் உள்ள உடன்படிக்கை தொழுகைன்னு சொன்னாங்க. அதை ஒருத்தர் செஞ்சிட்டான்னா ஃபக்கது கஃபர், இறைவனை மறுத்துட்டான்னு சொன்னாங்க இல்லையா? ஒரே ஒரு விஷயம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஃபஜ்ரை தொழுவாரோ அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பார் இல்லையா? அப்படி ஆப்போசிட்டாக சொல்லுங்கள். யார் ஃபஜ்ரை தொழவில்லையோ அல்லாஹ்வுடைய தண்டனை இருப்பார், பாதுகாப்பில் இருக்க மாட்டார். இப்போ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இல்லாததை விட என்ன தண்டனை இருக்க முடியும் ஒரு மனிதனுக்கு? அவன் எங்கே போய் நிம்மதியை தேட முடியும்? அதுக்கப்புறம் எங்கே போய் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்களுக்குள்ள வழிகளை தேட முடியும்? தொழுகை தான் அடிப்படை. இப்போ இந்த குறிப்பாக நீங்கள் யங் ஜெனரேஷனை பற்றி கேட்குறதுனால நான் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்து, மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உங்கள் கையில் இருக்குன்னா தொழுகை தான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. சோதனைகள், பிரச்சனைகள், கவலைகள், இறுக்கம், இருள், நஷ்டம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறது கிடைக்கல, நீங்கள் விரும்பிய உறவு கை கூடலை, இப்படி என்னென்ன சோதனைகள் இருக்கோ, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன். அது சிரமமான காரியம். யாருக்குன்னா அல்லாஹ்வை உள்ளச்சத்தோடு பயப்படாதவங்களுக்கு அது சிரமமான காரியம். இப்போ அல்லாஹ் உள்ளச்சத்தோடு பயப்படக்கூடியவங்களுக்கு தொழுகை மிக முக்கியமான அடிப்படையான ஒரு ஆயுதம். அவங்களுக்கு அதை எடுத்துக்கொள்வாங்க. சோதனை வரும்போது அல்லாஹ் முன்னாடி போய் நின்றுவாங்க. அல்லாஹ்வை கரெக்டான முறையில் அஞ்சு நேரம் தொழுகையில் கவனம் செலுத்தி அதில் தன்னை ஈடுபட்டு எப்படியாவது அந்த சோதனையிலேருந்து வெளியே வர்றதுக்குள்ள வழிகளை தேடிக்கொள்வாங்க. அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவங்க தான், அல்லது அல்லாஹ்வை மறக்கக்கூடியவங்க தான் பாவங்களில் போய் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ வழி தேடி அதையும் தங்களுடைய வாழ்வில் இருளுக்கு உள்ளாக்கி கொள்வாங்க. யார் நினைவிலிருந்து தூரமாகிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பேங்கிறான். அல்லாஹ்வுடைய நினைவிலேயே மிகப்பெரிய நினைவு தொழுகை தான் இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லும்போது லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, வணங்க தகுதியான என்னை தவிர யாரும் இல்லை, என்னையே வணங்கு மூசா, வ அக்கிமிஸ் ஸலாத லிதிக்ரி, என் நினைவுக்காக தொழுகை நிலைநாட்டுங்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய நினைவிலேயே உயர்ந்த நினைவு தொழுகையாக இருக்கும்போது அதை மறந்துட்டதுக்கப்புறம், அதை விட்டதுக்கப்புறம் அல்லாஹ் என் கூட யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்யா அல்லாஹ், எனக்கு கஷ்டமாக இருக்கியா அல்லாஹ், சிரமமாக இருக்கியா அல்லாஹ், இருளாக இருக்கியா அல்லான்னு சொல்லி கோடி முறை அல்லாஹ் அழைத்தாலும் அல்லாஹ்ட்ட பதில் வராது. இப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையிலேயே மிகப்பெரிய தண்டனை அவனுடைய அன்பில் அவனை விட்டு அல்லாஹ் தூரமாகிறது. அப்படி செய்யணுமா, அல்லாஹ் அவங்களை விட்டு தூரமாகணுமா, ஒரே ஒரு செயலை செஞ்சுருங்க, அல்லாஹ் அவங்களை விட்டு தூரமாயிடுவா. தொழுகையை விட்டுருங்க. ஃபக்கது கஃபர். ஹபீப், இப்போது
எப்படி ஒரு மனிதன் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து தீனையும் துனியாவையும் பேலன்ஸ் பண்ணுறது? ஏன்னா படிக்கிறாங்க, ஒரு கரியரில் போகிறாங்க, வாழ்வில் ஒரு நல்ல தரத்துக்கு வராங்க, அல்லது வேறு ஒரு இடத்துல இருக்காங்க. எப்படி தீனையும் துனியாவும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீனையும் துனியாவையும் பேலன்ஸ் பண்ணுறதுல இஸ்லாம் ஒரு தராசை வச்சுலாம் பார்க்க சொல்லலை. ஒரு முஸ்லீமுக்கு துனியாவே தீன் தான் இல்லையா? கண்டிப்பாக இஸ்லாம் தொழுகையை மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலை. இஸ்லாம் ஹஜ்ஜை மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலை. இஸ்லாம் ஒரு நீங்கள் ஜக்காத் கொடுக்கறதும் தான தர்மங்கள் செய்கிறத மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலை. ஒரு சகோதரனுக்கு முன்னால் புன்சிரிப்பு செய்கிறதும் மார்க்கம்தான் இல்லையா? நீங்கள் ஒரு போகக்கூடிய வழியில் உங்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரத்துடைய முள்ளை தூக்கி போடுறதும் மார்க்கம்தான் இல்லையா? உங்கள் மனைவியோடு நீங்கள் இணைகிறதும் உங்களுடைய ஆசைக்காக நீங்கள் உங்களுடைய மனைவியோடு இணைகிறதும் மார்க்கம்தான் அது. அதனால் இஸ்லாம் மார்க்கத்தையும் துன்யாவையும் பிரித்து பார்க்கல. இன்றைக்கி பிரித்து பார்த்தீங்கன்னா அது பிழை. அது இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் அனுமதித்த முறையில், அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்த முறையில் எதை நீங்கள் செஞ்சாலும் சரி, அதுதான் தீன், அதுதான் துன்யா. அதை நீங்கள் எவ்வளோ மில்லியன் சம்பாதிக்கணும்னு நினச்சி இந்த உலகத்தில் போட்டி போட்டாலும் சரி, தவறு இல்லையே. காசு சம்பாதிக்கிற தப்பா? நீங்கள் ஒரு மில்லியனர் ஆகணும், பில்லியனர் ஆகணும், நான் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், நான் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு வாழ்கிறது தப்பா? இல்லை. மறுமைக்காக உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். வலா தன்ஸ நஸீபக மீனத் துன்யா. துன்யாவுடைய விஷயத்தில் உங்களுடைய பங்கை நீங்கள் மறந்துடாதீங்கன்னு தான் நல்லா சொல்கிறா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான் மறுமைக்காக, யா அல்லாஹ் எனக்கு உலகத்தின் நலவை கொடு, மறுமை நலவை கொடு. உலகத்தை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா மறுமையே இல்லையே. இதை பேஸ் பண்ணி தான் அல்லாஹ் உங்களுக்கு மறுமையை வச்சுருக்கா. இப்போ இதை பேஸ் பண்ணி மறுமையை வச்சவன் ஒவ்வொரு நொடியிலையும் இஸ்லாமை வச்சுட்டான். இஸ்லாம்ங்கிறது ஒன்றும் இல்லை, அல்லாஹ் கடமையாக்கியதை செய்யுங்க, அல்லாஹ் அனுமதித்த முறையில் செய்யுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்த முறையில் செய்யுங்க. இதை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் இந்த துன்யா தான் உங்களுக்கு மறுமை தான் துன்யா. அதனால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை அவனுக்கு. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும்னா அல்லாஹ் அனுமதித்த முறையிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்த முறையிலையும் எதை செஞ்சு எதை அவன் சம்பாதிக்கணும் உலகத்தில் நினச்சாலும் சரி, தவறாகவே ஆக போகிறது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்றை கேட்குறதா இருந்தால் அல்லாஹ்விடத்தில் எதை கேளுங்கன்னாங்க? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்கன்னாங்க இல்லையா? உலகத்தில் இருந்து கொண்டு அது மாதிரி உலகத்தில் நீங்கள் எவ்வளோ போய் இலக்க வச்சு கொண்டு நீங்கள் உலகத்துடைய காரியங்கள் இருந்தாலும் அது ஹலாலாக இருந்தால் அதுவும் மறுமை தான். அது காசு சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி, படிக்கிறதுல இருந்தாலும் சரி, ஒரு மனைவியை தேர்றதுல இருந்தாலும் சரி, குழந்தைகளை வளர்க்கிறதுல இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பெரிய பெரிய பொசிஷனுக்கு ஆசைப்படுறதுல இருந்தாலும் சரி, எதை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, உலகத்தில் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய அனுமதிச்ச முறையில் இருந்துச்சுன்னா போதும், ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிரும். இப்போது இந்த விஷயங்கள்லாம் நான் மாற்றிக்கணும், இப்போ இவ்வளோ தூரம் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு அடியான் வரான் அல்லாட்ட, யாரை நான் ரோல் மாடலாக சூஸ் பண்ணணும்? ஏன்னா இன்றைக்கி சினிமாக்களை பார்த்தோ இல்லை சோஷியல் மீடியாக்களை பார்த்தோ அவர்களை மாதிரி முடிவெட்டுவதும் அவர்களை போல் நான் வேண்டும் அப்படின்னு எண்ணம் கொண்டு வர்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். ஸோ நான் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலியமாவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களில்? நமக்கு ரோல் மாடல், நமக்கு முன்னுதாரணம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். லக்கத் கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், ஃபி ரசூலில்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது. எல்லாம் அவங்க மேலே கீழே, ஆடை, அவங்களுடைய முகம், அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய உணவு, அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்களுடைய வாழ்வு முறை எல்லாம் உங்களுக்கு உஸ்வத்துன் ஹஸனா. இப்போ அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதரை தான் முன்மாதிரியாக எடுத்துப்பான். நீங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அல்லது ஆக்டர்ஸ் அல்லது நீங்கள் சொல்லக்கூடியவங்களெல்லாம் அதுவெல்லாம் போலியான பிம்பம் இல்லையா? அவங்க வாழ்வு முறை வேறு, உங்களுக்கு முன்னாடி காட்டுறது வேறு, அவங்க வெளியே இருக்கிறது வேறு, உள்ளே இருக்கிறது வேறு. ஆனால் வெளியையும் உள்ளேயும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறை நீங்கள் படிக்கும்போது தெரியும். அவங்க இந்த உலகத்துடைய நபித்துவத்திலிருந்து அவங்க மரணமாகிற வரைக்கும் எத்தனை வயது இருந்தாங்க? 63. 40 வயதுலேருந்து 63 வயது வரைக்கும் 23 வருஷத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை. அவ்வளோதான். இன்றைக்கி எனக்கு 30 வயது இருக்கும், உங்களுக்கு எத்தனை வயதுன்னு தெரியல. 23 மனிதருடைய ஒரு வாழ்க்கை, ஒட்டுமொத்த உலகத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை ஒரு மனிதரை அவங்க பார்த்ததில்லை. ரசூலுல்லாஹ் பார்த்துருக்காங்களா இந்த உலகத்தில் யாராவது? நம்ம வாழக்கூடிய ஜென்ரேஷனில்
பார்த்ததில்லை, அவங்களுடைய உருவம் எப்படி இருக்குன்னு தெரியாது, தலைவர்களுக்கு இருக்கிற மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது, அம்பேத்கருக்கோ அல்லது காந்திக்கோ நேருக்கோ அல்லது இந்த உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்களாக வாழ்ந்து மறைந்த ஹிட்லருக்கோ இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்கோ இருந்த மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது, உருவம் கிடையாது, எதுவும் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் 23 வருடத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த உலகத்துடைய மனிதத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை அந்த மனிதரை நேசிக்கிற அளவுக்கு ஆக்குதுன்னா, அப்போ அந்த மனிதருடைய வாழ்க்கையை தவிர யாருடைய வாழ்க்கை முன்னுதாரணமாக இருக்க முடியும் இல்லையா? 100ங்கிற புக்கு பற்றி உங்களுக்கு தெரியும், 100 லீடர்ஸுங்கிற புக்கு எழுதினவர் கிறிஸ்டின் இல்லையா? அவர் என்ன சொன்னார், என் தலைவர் நான் பின்பற்றக்கூடிய ஒரு இயேசு தான், ஜீசஸ் தான். ஆனால் ஜீசஸை நான் எல்லா இடத்துலையும் ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு குடும்பத்திலேயோ, நான் ஒரு தொழிலையோ, நான் வேறு துறைகள்லையோ ஃபிட் பண்ண, ஒரு போர்க்களத்துலையோ நான் ஜீசஸை ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது. அவர் அந்த இடத்துல வைக்க முடியல என்னால். ஆனால் நான் அந்த ரிலீஜனுக்கு ஆப்போசிட்டான ஒரு இடத்துல தான் வர்றேன். ஆனால் எனக்கு இவரை விட்டுட்டு போக முடியலை. ஏன்னா குடும்பத்திலையும் சரி, நட்புலையும் சரி, தொழிலையும் சரி, போர்லையும் சரி, குழந்தைகளை வளர்க்குறதையும் சரி, தந்தையுடைய ஸ்தானத்திலையும் சரி, நண்பருடைய ஸ்தானத்திலையும் சரி, அல்லது ஒரு உதவிங்கிற ஸ்தானத்திலையும் சரி, மற்ற சமூகத்தோடு வாழக்கூடிய ஸ்தானத்திலையும் சரி, போர்க்களங்கள்லையும் சரி, நாடுகள் நிர்வகிக்கக்கூடிய திறன்லையும் சரி, பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய திறன்லையும் சரி, இவரை விட்டுட்டு நான் வேறு யாரை கொண்டு வைக்க முடியும்னு சொல்லி முதலிடம் கொடுத்தாரு இல்லையா? இப்போது இந்த உலகத்துக்கே ஒரு மனிதருடைய வரலாறு தெரிந்தால் இந்த உலகமெல்லாம் சொல்லும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த உலகத்துக்கே முன்மாதிரின்னு சொல்லி. இன்றைக்கி பலருக்கு அவங்களுடைய வாழ்க்கையே தெரியாது, நமக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சமூகத்தில் வாழக்கூடிய பலருக்கே முஹம்மது ரசூலுல்லாங்கிறது ஒரு நபி, நாங்கள் அவங்களை நேசிக்கிறோன்னு வாயால் சொல்லி அவங்க புகழ் மாலை சூடுவாங்களே தவிர அவங்களுடைய வாழ்க்கை தெரியுமான்னு தெரியாது. எங்கே பிறந்தாங்க, எந்த ஆண்டு பிறந்தாங்க, எத்தனை குழந்தைகள், எத்தனை மனைவிமார்கள், எத்தனை மக்கள் அனுபவித்த சிரமங்கள் என்ன, மதீனாவில் அனுபவித்த சிரமங்கள் என்ன, பத்ர் என்ன, உஹத் என்ன கேளுங்க, தெரியாது. எந்த வயசில் மரணித்தாங்க தெரியாது. என்ன அவங்களுடைய வரலாற்றில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் தெரியாது, பலருக்கு தெரியாது. நம்மளே குற்றவாளியாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் நாளைக்கு மறுமையில் மன்னிப்பு கேட்கணும்னா, ஒரு பெரிய மன்னிப்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த சமூகம் முன்வைக்கணும்னா, உதுரன் யா ரசூலல்லாஹ்னு சொல்லணும்னா, யா ரசூலல்லாஹ் உங்களை பற்றி இந்த மக்களுக்கு சொல்லலை. அதனால தான் இந்த மக்களில் பல பேர் உங்களுக்கு எதிராக உங்களை ஒரு ஆபாச குற்றச்சாட்டு சொல்லியோ, அல்லது உங்களை தவறான வரலாற்று முன்னுதாரணமாக சொல்லியோ, உங்களை தவறான பிம்பமாக உருவங்களை வரைஞ்சோ, கேலி சித்திரங்களை வரைஞ்சோ உங்களை இந்த சமூகம் காட்டினது காரணம் அவங்க இல்லை, நாங்கள் இல்லையா? நம்ம தானே அவங்க வரலாற்றை சொல்லலை, நம்ம தானே அவங்கள உலகத்துக்கு எடுத்து காட்டலை, நம்ம தானே அவங்களை நான் முன் உதாரணமாக நினைக்கிற ஒரு மனிதர் இந்த உலகத்துக்கே முன்னுதாரணமாக நம்ம சொல்லி காட்டலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட யாரை நம்ம முன்னுதாரணமாக காட்ட முடியும்? இப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் நெக்லெக்ட் பண்ணாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது ரொம்ப பெரிய ஒரு 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 அன்பை காட்டினாங்க. அந்த அன்பு எவ்வளவு பெருசு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை நான் எங்கே கொண்டு போய் வைக்கிறது, எதை சொல்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுகையில் அழுகிறாங்க, இரவுடைய நேரத்தில் சொல்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. யா அல்லாஹ், யாரை என்னை பின்பற்றினாங்களோ அவங்க மட்டும் தான் என்னை சார்ந்தவர்கள், என்னை பின்பற்றாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி அழுகிறாங்க. 2 வசனத்தை, குர்ஆனுடைய வசனத்தை ஓதி அல்லாஹ் ஜிப்ரீல் அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அல்லாஹ் கேட்க சொல்லலாம், ஜிப்ரீல் கேள் அவர் ஏன் அழுகிறாருன்னு சொல்லி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ் ஏன் அழுகிறீங்க? இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் இதை கேட்க சொன்னானோ அவனுக்கு தெரியும் நான் ஏன் அழுகிறேன்னு சொல்லிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு நேசம் பாருங்கள் அந்த 2 பேருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் சொல்கிறாங்க, யா அல்லாஹ் நான் கேட்டேன், யா அல்லாஹ் அவர் சொல்கிறாரு நீ உனக்கு தெரியும்னு சொல்லி, நீ தானே கேட்க சொன்ன, உனக்கு தெரியும்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஜிப்ரீலே எனக்கு தெரியும் அவர் ஏன் அழுகிறான்னு சொல்லி, நீங்கள் சொல்லுங்கள், அவருடைய உம்மத்தை நான் பொருந்தி கொள்வேன், அந்த உம்மத்துக்கு நான் அளிக்கக்கூடிய தீர்ப்புடைய விஷயத்தில் ஃபலனசுஉக், அவரை நான் கவலை அடைய செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை நான் எங்கே கொண்டு போய் சொல்கிறது? ஃபலனசுஉக். நாளைக்கு மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நேசத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஷஹீதன் ஷஃபீஅன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சாட்சியாளனாக, நான் சிபாரிசு செய்பவனாக வருவேன்னு சொல்லுவாங்க. நிறைய ஹதீஸுகளில் சில பலனை சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாளராக வருவாங்க, சிபாரிசு செய்வவங்களாக வருவாங்க. ஏன் சாட்சியாளராக, ஷஃபீஆக, ஷஹீதாக வர்றாங்க? 2ஐயும் ஏன் சொல்கிறாங்கன்னா,
சிபாரிசு எப்போ தேவைப்படும்? ஒரு தவறான விஷயங்கள். ஒரு பாவத்தில் பாவிக்கு சிபாரிசு தேவைப்படும் இல்லையா? ஷஃபியா வந்துட்டா, சிபாரிசு செய்பவராக வந்துட்டா அதுலேருந்து அவர் வெளியே கொண்டு போயிடலாம் இல்லையா? ஷஹீதன் எப்போ தேவைப்படும்? அவர் செஞ்ச விஷயத்தை உண்மைப்படுத்துறதுக்கு தேவைப்படும் இல்லையா? அப்போ அதுக்கும் வந்துட்டா இந்த 2 தரத்தில் தான் ஒருத்தர் இருப்பான். நன்மை செஞ்சவனாக இருப்பான், அவனுக்கு சாட்சி சொல்லணும். பாவியாக இருக்கான், அவனுக்கு சிபாரிசு செய்யணும். இந்த 2 இடத்துலையும் இந்த சமூகத்தில் யார் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. ஃபலா நசூக். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த வசனம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாளைக்கு மறுமையில் நீங்கள் எது நபிமார்கள் அவங்க சமூகத்தை கைவிடுறாங்களே நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்கல்ல, அல்லாஹ் உங்களுடைய சமூகத்துடைய விஷயத்தில் உங்களை ஒருபோதும் கவலை அடைய செய்ய மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஹப்பத் இந்த உம்மத்தின் மேலே எத்தனை செய்திகள், எத்தனை ஹதீஸ்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்காங்க. அதில் இன்னொரு குறிப்பான விஷயம் பேரண்டிங்கோட விஷயம். இன்றைக்கி ஒரு யூத்தாக இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் தங்களுடைய பெற்றோர்களை எப்படி பார்த்துக்குது அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அது எப்படி பார்த்துக்கணும், எப்படி குர்ஆன் சொன்னால் நமக்கு வழிகாட்டுது? யா ஷபாப் அல் உம்மா, இந்த உம்மத்துடைய வாலிபர்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் அதுதான். அதோடைய சிறப்புகளையும் இதோடைய வசனங்களையும் நிறைய சொல்லலாம். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா பில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாவை வணங்குதலுக்கு பிறகு அல்லாவுடைய மார்க்கம் ஒரு விஷயத்தை முக்கியத்துவப்படுத்தினா என்ன? பில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் தான் சொல்லுது. ரப்பு எனக்கு செஞ்சிட்டியா கடமை, அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் ஒருத்தர் கடமை செய்யணுமா? யார்? உன்னுடைய பெற்றோர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது, யா ரசூலல்லாஹ், உலகத்திலேயே நான் நெருக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உறவு யார் அப்படின்னு கேட்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்முக். அதுக்கு பிறகு உம்முக். அதுக்கு பிறகு உம்முக். அதுக்கு பிறகு உன்னுடைய அபூக், உன் தந்தைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு பங்கு அல்லாஹ்வுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு உள்ள உரிமை அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய ஹதீஸுகள் இருக்குது. ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லிவிட்டு நான் இதை ஒரே ஒரு ஹதீஸையும் ஒரே ஒரு நபித்தோருடைய செய்தியை மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு சஹாபி கேட்குறார், யா ரசூலல்லாஹ், என் தந்தை மரணமானதற்கு பிறகு அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கா? அவர் இல்லை, நான் என்ன செய்கிறது? அவருக்கு நன்மை போகணும், அவருக்கு நான் நன்றி சொல்லணும், என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒ இக்ராமு சதீகிஹிமா. சதீக்னா உன் தந்தை தாயுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்துனாங்க. யாகை, ஒரு பெற்றோர் மரணித்ததற்கு பிறகு அவர்களுடைய நண்பர்களிடத்தில் கண்ணியமாக நடந்துக்கோன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் அந்த தாய் தந்தைட்டு எப்படி நடந்துக்க சொல்லும் இல்லையா? ஒரு சஹாபிட்ட கேட்குறாங்க, யார் தோழரே, நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், ஒரு பெண்ணை கொலை செஞ்சுட்டேன், எனக்கு திருமணம் செய்ய வந்தாங்க, அவங்க வேறு திருமணம் செய்ய முற்படுத்திட்டாங்க, நான் கோவத்தில் கொலை செஞ்சுட்டேன், எனக்கு உலகத்தில் தண்டனை கிடைக்க போகுது, ஆனால் அதை குறித்து கவலைப்படலை, அல்லாஹ்விடத்தில் எனக்கு மன்னிப்பு உண்டா நான் செய்த தவறுக்கு? அந்த சஹாபி சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு உண்டான்னு கேட்குறியே, உம்மு கஹையா, உன் தாய் உயிரோடு இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், என் தாய் உயிரோடு இல்லை அப்படின்னாங்க. சரி, அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சுக்க, பாவ மன்னிப்பு கேட்டுக்கன்னு. அங்கிருந்த தோழர்கள் கேட்டாங்க, தோழரு, ஏன் அவருடைய தாய் உயிரோடு இருந்தீங்களான்னு கேட்டாங்க. அவர் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்புக்கு ஏன் தாய் உயிரோடு இருக்காங்களான்னு கேட்குறீங்க? அப்போ அவர் சொன்னார், தோழர்களே, இன்னிலா அலமு அமலன் அக்ரபு இலல்லாஹி அஸ்ஸ வஜல் மின் பிர்ரில் வாலிதா. அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்குரிய ஒரு செயலை இந்த உலகத்தில் நான் பார்க்கல, ஒரு மனிதன் தன் தாய்க்கு பணிவிடை செய்வதை தவிரன்னாங்க. இதான் மார்க்கம். உன் தாய் தந்தையை திருப்திப்படுத்தாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாத வாழ்க்கை தான். அவன் அல்லாஹ்வுக்கும் நாளைக்கு மறுமையில் போய் ரப்பை அவன் அடியான்னு நிற்க முடியாது, உலகத்திலையும் அவன் தோத்துட்டான். அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அடியான், நான் இறைநம்பிக்கையோடு வாழணுங்கிற அடியான் உலகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை மிக முக்கியமானது. அல்லாஹ்வுக்கு அப்புறம் பெற்றோர்களை பேணுறது, கண்ணியமாக நடந்துக்கணும். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள்லாம் இன்றைக்கி வெகு தூர பயணம், வெளிநாடு பயணம், அல்லது வெளியூருடைய கல்லூரி படிப்பு இப்படின்னு பெற்றோர்களை விட்டு விலகி வாழக்கூடிய காலகட்டமாக உலகமாக இது ஆயிடுச்சு. மொத்தமாக கூட்டு குடும்பம் யாரும் இருக்கிறது இல்லை, தனித்தனி குடும்பங்களாக மாறிடுறாங்க. மனைவி வந்துடுறாங்க, குழந்தை வந்துடுறாங்க, அவர் வெளிநாட்டில் இருக்கிறார், அடுத்து நிறைய ஆண்டுகள் பெற்றோர்கள் ஊரில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எவ்வளவு பேணுதலோட கண்ணியத்தோட
பெற்றோர்கள் அரவணைத்து போகணுமோ, எவ்வளோ கண்ணியமான முறையில் பேசணுமோ, எவ்வளோ அன்பான முறையில் பேசணுமோ, அந்த அடிப்படையில் அவங்களுடைய உறவை ஆக்கிக் கொள்ளணும். எப்போவுமே நான் சொல்கிறது ஒன்று தான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நாளில் ஒரு முக்கியமான அல்லாஹ் உங்களுடைய ஒரு நாளுடைய ஒரு அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய அருளையும் பரக்கத்தையும் அந்த நாளுக்கு கொடுக்கணுமா, 2 விஷயத்தை செய்வாங்கன்னு சொல்லுவேன். அது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழிமுறை அப்படின்னு நான் சொல்ல வரல. அது ஹதீஸ்கள் அடிப்பில் நமக்கு புரிகிறது. 2 விஷயத்தை செய்யுங்க. ஒன்று, காலையிலையும் மாலையிலையும் குர்ஆன் ஓதுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அது உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கும். 2வது, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது, நானும் அதில் குறைபடுறேன், அல்லாஹ் என்னை மன்னிக்கணும், இது மூலியமாக அல்லாஹ் என்னை சீர்திருத்தணும், ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் தாய் தந்தைகிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. அவங்க உயிரோடு இல்லையா, அவங்க நண்பர்கள் இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி பேசுங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்வான். அது மூலியமாக உங்களுடைய நிலைமையை ஒரு தாய் தந்தை புரிந்து உங்களுக்காக கையேந்திட்டாங்கன்னா அல்லாஹ்விடத்தில் அந்த துவா மறுக்கப்படவே செய்யாது. ஒரு தாய் கேட்கக்கூடிய அந்த இஹ்லாஸான துஆ மாதிரி இந்த உலகத்தில் யாரும் உங்களுக்காக துவா செய்ய மாட்டாங்க. அந்த உறவை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அல்லாஹ் உங்களோட இருப்பான். அந்த உறவை விட்டுட்டிங்கன்னா அல்லாஹ் உங்களோட ஒருபோதும் இருக்க மாட்டான். ஹபீப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல விஷயங்களை நமக்கு வழி நடத்துகிறாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நட்பாக இருக்குது. இன்றைக்கி நண்பன் வளருவதற்கும் அவன் தாழ்வதற்கும் நட்பு ரொம்ப பெரிய ஒரு பங்கு வகிக்கிறதை நாம் பார்க்குறோம். அது எப்படி இஸ்லாம் பார்க்குது? எப்படி பெற்றோர்களுக்கு இஸ்லாம் முக்கியத்துவப்படுத்தி ஒரு விஷயத்தை சொல்லுதோ, அதே மாதிரி நட்புங்கிற ஒரு விஷயத்தையும் இஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துது. ஏன்னா ஒரு பெற்றோர்களுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உறவுன்னா இயற்கையாகவே நட்பு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க, ஒரு மனிதன் எப்படி இருப்பான்னா அவன் நண்பன் எந்த வழியில் இருப்பானோ அதே வழியில் தான் அவன் இருப்பான். ஃபல்யன்துரு அஹதுக்கும் யுஹாலில், அதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் யாரை நண்பராக தேர்ந்தெடுத்துக்க போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்கன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உள்ள உதாரணம் நறுமணக் கடையில் வேலை செய்யக்கூடியவன், அதாவது ஸ்ப்ரே அத்தர் கடையில் வேலை செய்யக்கூடியவனுக்கும் ஒரு இரும்பு பட்டையில் வேலை செய்யவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை மாறினாங்க. நறுமணக் கடையில் வேலை செய்கிறவனோட நட்பு வச்சிங்கன்னா ஒன்று அவன் டெஸ்டர் கொடுப்பான், அல்லது அவன் விற்பான், அதை வாங்கிப்பீங்க, இல்லை அது நறுமணமாவது உங்களோட இருக்கும். தொழுகையாளியோட நட்பு வச்சிங்கன்னா ஒன்று நீங்கள் தொழுவீங்க, அல்லது அட்வைஸ் கொடுப்பான் உங்களுக்கு, அல்லது தொழுகை இல்லைனாலும் கூட ஓகே தொழுகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இல்லையா. இரும்பு பட்டையில் வேலை செய்யக்கூட நட்பு வச்சிங்கன்னா, தொழுகை இல்லாதவனுக்கு நட்பு வச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், தொழுகை நட்பு வச்சிங்கன்னா ஒன்று அந்த இரும்பு பட்டையில் போனீங்கன்னா அழுக்கு தூசி உங்கள் மேலே ஒட்டும், அல்லது அதில் வரக்கூடிய தீக்கதிர்கள் அங்கே உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆடைகள்லையோ உங்கள் மேலேயோ காயங்கள் ஏற்படுத்தும் இல்லையா. ஒன்று நீங்கள் தொழுகையை வந்து நீங்கள் தொழுவீங்க, அவர் தொழாமல் இருப்பார். தொழுகை இல்லாதவரோட நட்பு வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, ஒன்று தொழுகையை நீங்கள் விடுவீங்க ஒரு நாள், அல்லது தொழுகையை விடுறத பாவமாக கருத மாட்டீங்க. சிகரெட்டோ சாராயமோ அல்லது மதுவோ அடிக்கக்கூடிய ஒரு ஒருத்தனோட நட்பு வச்சிங்கன்னா நீங்கள் சிகரெட் அடிக்காமல் இருக்கலாம், நீங்கள் அதனால் நீங்கள் அவர் சிகரெட் வாங்கி கொடுக்காம கூட இருக்கலாம், அல்லது மது வாங்கி கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும் அது நீங்கள் தப்புன்னு கருத மாட்டீங்க. அதனால தான் உங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுது இல்லையா. குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றார், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல்அஷி யுரீதுன வஜ்ஹஹு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லும்போது காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுடைய முகத்தை நாட இருக்கக்கூடிய மக்களோடு உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்க நபியே. அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தொலைந்து உலகத்துடைய மனோயிச்சைகளில், உலக ஆசைகளில், உலகத்துடைய இன்பங்கள் இருக்கக்கூடியவனோட, அது வீணான காரியத்தில் இருக்கக்கூடியவனோட நட்பாக்கி கொள்ளாதீங்க. அது உங்களுக்கு எதையும் பிரயோஜனம் அளிக்காது. ஒரு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் 2 நண்பர்களை பக்கத்திலே வச்சுருப்பான். அதுதான் உண்மையான நட்பும் கூட. ஒன்று, அந்த நண்பன் நல்ல நண்பனுக்குங்கிற அடையாளம் முதலாவது அவனுக்கு இருக்கக்கூடிய நலவுகள் அவன் சொல்கிறதை விட அவன் தப்பு செஞ்சால் சொல்லி காட்டுவான். நீ தப்பு செய்கிற திருத்திக்குன்னு சொல்லுவான். உங்களை ஒருத்தர் புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறான்னா அவன் உண்மையான நண்பன் இல்லை. உங்கள் தவற சொல்கிறவன் மட்டும்தான் உங்களுடைய உண்மையான நண்பன். அவனை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீ என்ன பண்ணாலும் நல்லதாண்டா பண்ணுற மச்சான், நீ உன்ன மாதிரி இருக்குமா, நீ தாண்டா, உன்னை தவிர யாரான்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான்ல, அவன் உங்கள் நல்ல நண்பன் இல்லை. தப்பு செய்யும்போது தப்பான பாதையில் போகிற, இது தப்பு, இதை விடு அப்படின்னு சொல்லுவான்ல, அவனை தேர்ந்தெடுத்துக்கோங்க. 2வது, இன்பமான நேரத்தில் எல்லாமே இருக்கும்போது உங்களோடு இருக்கிறவனை விட நீங்கள் நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் பிரச்சனைகள்லையும் இருளையும் இருக்கும்போது நான் இருக்கவா, உன் காரியத்தை நான் லேசாக்கிறவான்னு சொல்லி உங்களுக்கு கரம் கொடுக்குறான்ல, அந்த நண்பனை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது ரொம்ப கஷ்டம். அல்லாட்ட கேளுங்க.
ரப்பிட்ட கேளுங்க, அல்லாஹ் எப்படி ஒரு நண்பனை கொடியா அல்லான்னு சொல்லி அல்லாஹ் அனுப்புவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் நிறைய ஹதீஸுகளில் சொன்னாங்க, ஒரு சகோதரனுடைய முகத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தினா சதக்கா. அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல் ஒரு தன் சகோதரனுடைய முகத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுன்னாங்க இல்லையா. அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு சகோதரனுடைய சிரமத்தை எளிதாக்குவானோ அல்லாஹ் அவனுடைய சிரமத்தை மறுமையில் எளிதாக்குவான்னாங்க இல்லையா. அப்படி உன் சிரமத்தை எளிதாக்கக்கூடிய, உன் கஷ்டத்துக்கு துணை கொடுக்கக்கூடிய ஒரு உறவை, ஒரு நட்பு வளையத்தை தேர்ந்தெடுத்துக்கணும். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி அல்லாஹ் ஹாரூனை கொடுத்தானோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி அபூபக்கரை கொடுத்தானோ, என்னதான் நபி தோழருங்கிற உறவு இருந்தாலும் அந்த உறவுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது என்ன? அபூபக்கரும் ரசூலுல்லாவும் தோழர்கள், நண்பர்கள் இல்லையா. அதனால தான் அல்லாஹ் இது கால் அலி சாஹிபிஹி அந்த சௌருடைய வசனத்தை அல்லாஹ் சொல்லும்போது அவர் தன் நண்பரிடத்திலே சொன்னார், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா அப்படின்னு சொல்கிறார். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துடைய செய்தியை உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு உலகம் கொடுக்கப்படும், மறுமை கொடுக்கப்படும், அவனோ மறுமையை தேர்ந்தெடுத்து கொண்டான், உலகத்தை கைவிட்டு விட்டான் அப்படின்னு சொல்லும்போது எல்லா சஹாபாக்களும் மகிழ்ச்சி அடையும் போது அபூபக்கர் அழுதாங்க. என்ன இந்த வயசானவர் அழுகிறான்னு எல்லா சஹாபாக்களும் கேலி செஞ்சாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களிலேயே அதிகமாக அறிந்தவர் என் தோழர் அபூபக்கர் தான் இல்லையா. அந்த நட்பு தான். அந்த மாதிரி அல்லாஹ் எனக்கு ஒரு தோழமையை கொடு அல்லான்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அல்லாஹ் அந்த தோழமையை கொடுத்துட்டான்னா அதை விட பெரிய நிஅமத் எதுவும் இல்லை இந்த உலகத்தில். அந்த தோழமை இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சரி நமக்கு நேசம் கொடுக்கும். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காக நேசித்த இருவரை அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் அர்ஷ் நிழலில் ஒன்று சேர்ப்பான் இல்லையா. அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறாங்கன்னா அவங்க தோழர்களாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட தோழமை தான் மிக முக்கியமானது இந்த காலகட்டத்தில். அது மிகமாக சோஷியல் மீடியாலையும் சரி, நீங்கள் நேரில் பழகிறது மட்டும் இன்றைக்கி அதிகமாக இல்லை. யாரும் இன்றைக்கி நேரில் பார்த்து பேசுகிறதுலாம் இல்லை. ரெஸ்டாரண்ட்டுக்கு காஃபி ஷாப்புக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கோ போனாலும் கூட, ஃப்ரெண்ட்ஸாக போனாலும் கூட அவர் ஃபோனை பார்த்துட்ருக்காரு, இவர் ஃபோனை பார்த்துட்ருக்காரு. கம்யூனிகேஷன் இன்றைக்கி இல்லை, எல்லாம் சோஷியல் மீடியா கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு. அங்கேயும் சரி நீங்கள் யாரை நட்பு வைக்கிறீங்க, யாரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் தப்பானவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த தப்பு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். அவர் போடுற போஸ்ட்டோ, அவங்க போடுற தப்பான செயல்களோ உங்கள் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் தப்பாக கருதாமல் ஆகக்கூடிய நிலை ஏற்பட்டுரும், நீங்கள் தப்பு செய்யாட்டாலும் கூட. நல்ல நண்பர்களை வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி அது உங்களுக்கு அந்த நட்பு, அந்த நல்ல பண்பு வரலைனாலும் ஒரு காலத்தில் உங்களுக்கு அந்த நல்ல பண்பு இயற்கையாகவே வர ஆரம்பிச்சிடும். அங்கே ஃபாலோ பண்ணுறதுல இருந்தாலும் சரி, அல்லது நிகழ்காலத்தில் நம்ம நட்பு யாரை கூட வச்சுக்கூடாது இருந்தாலும் சரி, இந்த தொடர்பு இருந்தால் இந்த தொடர்பு இந்த உலகத்தில் மட்டும் முடிய போகிறது இல்லை, மறுமையிலையும் அல்லாஹ் அவர்களை அழைத்து அரவணைத்து நாளைக்கு மறுமையிலையும் ஒன்று சேர்ப்பான். அல்ஹம்துலில்லாஹ். ஹபீப், இப்போது இஸ்லாம் எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. நான் இஸ்லாத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா என்னவா இருக்க முடியும் ஆஸ் யங் ஜெனரேஷனாக? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தானே, இப்னு அப்பாஸ்க்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான், இஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதக், அல்லாஹ்வை பாதுகார், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வை நீ பாதுகாப்பவனாக மாறினால் அல்லாஹ்வை உனக்கு முன்னால் பெற்றுக்கொள்வாய். அல்லாஹ்வை பாதுகாக்கிறதுனா என்ன? அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்கிறது, அல்லாஹ்வுடைய குர்ஆனை பாதுகாக்கிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உழைக்கிறது. இப்படி எப்போ நம்ம முன்னாடி வர்றோமோ அதான் சமூக பணி. அல்லாஹ்வுக்கான பணி தான் சமூக பணி. அல்லாஹ்வுக்கான பணினா அல்லாஹ்வுக்காக மட்டும் பண்ணுறது இல்லை. தொழுகிறதும் ஹஜ்ஜும் வணக்க வழிபாடு மட்டும் இல்லை சமூக பணிங்கிறது. சமூக பணிங்கிறது தான் சார்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்கும் செய்கிறது தான் சமூக பணி. அதாவது எஹ்சான்னு ஒரு தலைப்பு இருக்குது மார்க்கத்தில். எஹ்சானை பற்றி சொல்லும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், எஹ்சான்னா அதுக்குரிய விளக்கம், அடிப்படை விளக்கம் வேறு. அல்லாஹ் உங்களை பார்க்குற மாதிரி வணங்குங்க, அவனை நீங்கள் பார்க்காட்டாலும் அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க நினைப்பில் வணங்குங்கிறது. ஆனால் குண அடிப்படையில் எஹ்சான் முஹ்சின்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அதுக்குரிய விளக்கமான ஒரு விளக்கத்தை சொல்லுவேன். அறிஞர்களுடைய விளக்கம் தான் அதுவும். அல்லாஹ் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் மனிதர்களோடு நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லுவேன். அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான்னாங்க. உங்களுடைய கஷ்டம் லேசாகணுமா, நீங்கள் பிறருடைய கஷ்டத்தை லேசாக்குங்க. உங்களுடைய குறைகள் மறையணுமா, நீங்கள் பிறருடைய குறைகளை மறைங்க. அல்லாஹ் உங்களுக்கு செலவு செய்யணுமா, அதிகமாக நிஅமத்து செல்வத்தில் கொடுக்கணுமா, நீங்கள் பிறருக்கு கொடுங்க. இப்படி நீங்கள் மனிதர்களுடைய இருக்கக்கூடிய உறவை சீரமைச்சிட்டிங்கன்னா அல்லாஹ் தன்னுடைய உறவை சீரமைத்துக் கொள்வான் மனிதர்களோட. இப்போ சமூக பணிங்கிறது அல்லாஹ்வுக்கு செய்கிறது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் தான் சார்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, மாற்று மதத்தார்களாக இருந்தாலும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பலனுள்ள வாழ்வை வாழ ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் சமூக பணியில் தான் இருக்கீங்க, சமூகத்துக்கான அர்ப்பணிப்பில் தான் இருக்கீங்க. அந்த 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 விஷயத்தை நீங்கள் கையாண்டுட்டு போயிட்டாலே போதும், இந்த சமூகத்துக்கான ஒரு பெரிய அர்ப்பணிப்பை நீங்கள் செய்கிறதுக்கு சமமாக இருக்கும். அல்லாஹ்வுக்கும்
தன்னை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் அதுக்கு என்னென்னா இன்றைக்கி சமூக பணி அப்படின்னு சொன்னால் என்னென்னு நினைக்கிறாங்கன்னா மேடையில் ஏறி தாவா செய்கிறது மட்டும்தான், அல்லது இன்ஸ்டாகிராமில் பயான் பண்ணுறது மட்டும்தான், அல்லது ஜும்மா கொத்துபாக்கள் செய்கிறது மட்டும்தான், தாவாவில் இருக்கிறது மட்டும்தான் அல்லாவுக்கான பணி போல், மற்ற எல்லாமே நார்மலான பணி போல். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் இந்த உலகத்தில் நல்ல மனிதராக, நல்ல குணமுள்ளவராக, உங்களையும் உங்கள் சார்ந்து வாழக்கூடிய மனிதர்களையும் கண்ணியத்தோடையும் எல்லா உதவி வாய்ப்புகளோடையும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாலே இந்த உலகத்தில் நீங்கள் மேன்மையானவங்க தான், இல்லையா? சிறந்த குணமுடையவங்க தான். நீங்கள் அல்லாவுக்கான பணி செய்கிறதுங்கிறது தாவா பணி பண்ணுறது மட்டும் இல்லை. நீங்கள் எந்த பணியை அல்லாவுடைய முகத்தை நாடி செஞ்சாலும் சரி, அதோடைய இஹ்லாஸ் உங்களுடைய உள்ளத்தில் அது அல்லாவுக்காக இருந்துச்சுன்னா அதோடைய கூலியோ அதோடைய பலனோ மேன்மையானது. அந்த அடிப்படையில் எல்லாத்தையும் பார்த்து சமூகத்துக்கான அர்ப்பணிப்பை நம்ம செய்ய தயாராகணும். ஹபீப், லாஸ்ட் கொஷின். இவ்வளவு காலம் நான் பாவம் செஞ்சுட்டேன், இவ்வளவு காலம் நான் ஏதோ ஒரு போக்கில் வாழ்ந்துட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் நான் திருந்தி வாழணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வருது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபைனல் மெசேஜ்? குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அறிவுரை அது. அறிவுரைகள் அல்லாஹ்வுடைய அறிவுரை மேன்மையானது, இல்லையா? வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்கள், யா இபாதி, அவங்களை தன்னுடைய அடியார்களாகத்தான் அழைக்கிறான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள்ல ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். என்ன பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதி வ யஃபு அன் ஸய்யிஆத், அவன்தான் பாவம் மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறவன், பாவங்களை மன்னிக்கிறவன். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். யார் தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் வர்றாங்களோ அவங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி கொடுத்துட்றான். யா அர்ஹமர் ரஹீமீன். இப்போ அல்லாஹ்விடத்தில் வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாலே அல்லாஹ் உங்களுக்கு முன்னாடி இருப்பான், இல்லையா? இப்போ அல்லாஹ் முன்னாடி வந்துட்டான்னா உலகத்தில் என்ன தேவை இருக்குது? இந்த சமூகம் அதில் மிகுந்த கவனம் செலுத்தணும். ஷபாப் அல் உம்மா, இந்த சமூகத்துடைய வாலிப சமூகம் தான் இந்த எதிர்கால சமூகத்தை பலப்படுத்தக்கூடியவர்கள். நம்ம வீழ்ந்து கிடக்கிறோம், நம்ம பெரிய ஒரு நஷ்டமான நிலைமையில் தான் இருக்கிறோம் சமூகமாக. ஒரு பின்னாடி தான் நம்மளுடைய நிலைமை எல்லா இடத்துலையும் இருக்குது. நமக்காக குரல் கொடுக்கறதுக்கோ, நமக்காக அல்ஹம்துலில்லாஹ் பெரிய முன்னேற்றம் இருக்குது. ஆனால் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு சிரமங்களும் கஷ்டங்களும் இன்னல்களும் துன்பங்களும், அந்த உயிர்கள் மதிப்பட்ட நிலை ஆகிறதும், அந்த குழந்தைகளோட உயிரெல்லாம் ஒரு குப்பைகளில் போகிற மாதிரி ஆகிறதும் தான் இந்த உலகத்தில் பெரும்பான்மை இருக்குது. இந்த எதிர்காலத்துடைய நிலைமை சரியாகணும்னா அல்லாஹ் அந்த சமூகத்துடைய வாலிபர்களை கொண்டு தான் பலப்படுத்துவான். அந்த இடத்துல நானும் நீங்களும் இருக்கிறோமாங்கிறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அந்த அர்ப்பணிப்புக்கு நம்ம தயாராகிட்டோம்னா அல்லாஹ் அதில் இணைச்சிக்கொள்வான். நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் அல்லாஹ் அந்த சமூகத்தை மாற்ற தான் போகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் அல்லாஹ் ஒரு முற்படுத்தக்கூடிய சமூகத்தை அல்லாஹ் உருவாக்குவான்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூபாலில் ஓரபா தூபாலில் ஓரபா தூபாலில் ஓரபா, ஓரபாக்களுக்கு நற்செய்தி உண்டுந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னாங்க, அல்லதீன யுஸ்லிஹூன இதா ஃபஸதன் நாஸ், மக்கள் சீர்கெடும் போது மக்கள் அவங்க சீர்படுத்துவாங்கன்னாங்க. இப்போ சீர்படுத்தக்கூடிய நிலையில் வரக்கூடியவன் வாலிபனாக தான் இருப்பான், வயோதிகர்களை விட. தஜ்ஜாலுடைய விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் கடைசி காலத்தில் தஜ்ஜால் வருவான். தஜ்ஜாலை எதிர்க்கக்கூடியதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியவன் வாலிபனாகத்தான் இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வாலிபனை அழைப்பான், இரண்டா பிளப்பான் தஜ்ஜால், அவனுக்கு இடையில நடப்பான், மறுபடியும் வருவான், ரெண்டா ஒன்று சேர்ப்பான். ஆனால் அந்த மனிதன் எழுந்ததுக்கப்புறம் தஜ்ஜாலை பார்த்து சிரிப்பான். ஷபாப், ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அவன் வாலிபனாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் தஜ்ஜால் யார், தஜ்ஜால் அறிஞ்சிருப்பான், அந்த இல்மோடு இருப்பான். தஜ்ஜால் வந்ததுக்கப்புறம் எப்படி நடந்து கொள்ளணும்னு இருப்பான். அவனை கொண்டு தான் அல்லாஹ் மக்களுக்கு தஜ்ஜாலுடைய பொய்யை அல்லாஹ் எடுத்து வைக்க சொல்லுவான். ரெண்டாவது முறை உன்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த வாலிபன் தான் மக்களுக்கு முன்னாடி சொல்லும் போது தான் தஜ்ஜால் தோற்று போவான், இல்லையா? அதனால் அவனை கொலை செய்வான். அந்த ஷஹீதில் மேன்மையானவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ எதிர்கால தலைமுறைங்கிறது இந்த வாலிபர்கள் கையில் தான் இருக்குது. நம்ம பாவத்திலேருந்து விடுபட்டு அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி பெரிய மாற்றம் இருக்குது சமூகத்தில். யாரையும் நம்ம குறைபடக்கூடாது. எங்கே பார்த்தாலும் அவன் எப்படி, இவன் எப்படி, இவர் அப்படி, அவர் அப்படின்னு சொல்லி குதர்க்கங்கள் இந்த சோஷியல் மீடியாக்களில் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய மாற்றம் சமூகத்தில் இருக்குது. இதை கையாளக்கூடிய முறையிலையும், இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய முறையிலையும் எல்லாரும் மிக மென்மையான முறையில் மென்மையான போக்கை கையாண்டோம்னா, இந்த வாலிப சமூகத்தை மீட்டெடுத்தோம்னா, இந்த பாவங்கள் இருந்தோ, இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸில் இருந்தோ, சோஷியல் மீடியா கலாச்சாரத்தில் இருந்தோ, நோக்கத்தோட, ஒரு குறிக்கோளோட, ஒரு லட்சியத்தோட வணக்க வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்காக ஒரு சமூகம் தயாராகிடுச்சுன்னா அந்த சமூகம் வெற்றியான சமூகம் தான். அந்த சமூகமாக இந்த சமூகம் மாறும், அல்லாஹ் ஆக்குவாங்கிற நம்பிக்கை இருக்குது. அதோடைய பங்களிப்பில் அல்லாஹ் நம்மளையும் ஆக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு.
ஜிசாக்குமுல்லாஹ் ஹைரன் கதீரா ஹபீப். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டும் இன்னும் பல நிறைய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது இன்ஷா அல்லாஹ். இன்னி உஹிப்கும் ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக நான் நேசிக்கிறேன். இதுபோல் பல கலந்துரையாடல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்காக நேசிக்கிறீர்களோ அல்லாஹ் உங்களையும் நேசிக்கட்டும். ஹிப்புக ஃபில்லா. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து என்னுடைய செய்திகளை உங்களிடத்தில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது ஜஸாக்குமுல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஹபீப். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்பில் இன்னொரு நாளில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாம்.